அடிமை வில்லையை அடித்து உடையடா. இனிமேல் நாம் தானடா தடைகளை உடையடா சரித்திரம் படையடா சரிகிட நீ தானடா. வெல்லவே ஒன்று கூடடா புழுக்கள் அல்ல நாம் புலிகள் என்றுதான் எரிமலை தாண்டவம் ஆடடா. தாய் தேசம் நாம் ஆடவே தடுப்பவன் உலகினில் யாரடா. செங்காதன் மண் வீசிடும் சேனைகள் நாம் என கூடடா. நாம் தமிழர் என்று மாணவன் முழங்கடா. சாமி நமதடா புரட்சி மலர அடிகள் விழுந்து எரித்து உலகடா. அந்த தமிழிடம் மீண்டு வருகடா. அந்த மனிதவே நின்று மொழியடா. படைய கூட்டத்தின் இருப்பை முறியடா. மானமும் வீரமும் நம்பியடா. ஏரோட்டும் விவசாயிகள் இல்லையே மானுடம் இல்லடா. எல்லோரும் நாம் தமிழராய் எழுகிறோம் உலக நீ சொல்லடா. நாம் தமிழர் என்று மாணவன் உலகடா. பூமி நமதடா சாமி நமதடா புரட்சி மலர அடிகள் விழுந்து எரித்து உலகடா. ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு இதோ தென்னவளன் சீமானுடைய அன்பு தங்கை வந்து கொண்டிருக்கிறார். விவசாய சின்னத்திலே ஆதரவு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். விவசாயி 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 இது நாம்
எதிர்த்து களத்தில் இருக்கிறோம். மக்கள் களத்தில் நாங்கள் என்றும் போராட்ட களத்தில் எது ஒன்றிலும் நின்று கொண்டிருக்கும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. எந்த போராட்டத்துக்கு சென்றாலும் அண்ணன் சீமான் எங்கே எங்கே என்று அனைவரும் தேடுகிற அளவுக்கு அனைத்து மக்கள் போராட்டத்திலும் அண்ணன் சீமான் அவர்கள் தலையெடுத்து அதன் பிறகுதான் அதற்கு தீர்வே வரும். ஏனென்றால் மக்களின் நலன் எந்த அரசுக்கும் இல்லை. திராவிட அரசுகளுக்கு மக்களின் நலன் இல்லை. சாராயம் காய்ச்சுவதுதான் திராவிட ஆட்சியின் முதல் நோக்கம். சாராயத்தை காட்சி இருப்பதுதான். திராவிட கட்சிகளின் அமைச்சர்கள் அனைவருமே திராவிட கட்சிகள் அமைச்சர்கள் அனைவருமே சாராயம் காட்சி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த புதுக்கோட்டையில் குடிநீர் பிரச்சனை எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறது? எத்தனை ஆண்டுகளாக குடிநீர் பிரச்சனை இருக்கிறது? பாதாள சாக்கடை திட்டம் எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறது? ஆர்எஸ் பள்ளிக்காரால் நிலத்தடி நீர் மட்டம் எவ்வளவு குறைந்து கொண்டிருக்கிறது? ஆர்எஸ் பள்ளிக்காரால் நிலத்தடி நீர் மட்டம் எவ்வளவு குறைந்து கொண்டிருக்கிறது? இதை என்றேனும் இந்த திராவிட அரசு சரி செய்திருக்கிறதா? இதை என்றேனும் இந்த திராவிட அரசு சரி செய்திருக்கிறதா? புதுக்கோட்டைக்கு குடிநீர் இல்லை. புதுக்கோட்டைக்கு குடிநீர் இல்லை. ஆனால் இந்த திராவிட அரசு 12 சாராய கிளை தெரிந்திருக்கிறது. 12 சாராய கிளை என்று சொல்லக்கூடிய 17 சாராய கிளையை 12 இடத்தில் திறந்திருக்கிறார் அண்ணன் முத்துராஜா அவர்கள். அண்ணன் மருத்துவர் முத்துராஜா அவர்கள் சாராய கிளை இருக்கிறாரா, இல்லை மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கிறாரா? ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எந்தவித ஒரு நல்லதையும் அண்ணன் முத்துராஜா அவர்கள் செய்யவில்லை. எந்த ஒரு நல்லதையும் செய்யல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குடிநீர் வசதி இல்லை, புதுக்கோட்டையில் வேலை வாய்ப்பு இல்லை, அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்து தரப்படவில்லை, தொழில் வளர்ச்சி இல்லை. அதனால் இந்த முறை மக்கள் நீங்கள் சிந்தித்து வாக்கு செலுத்துங்கள். விவசாய சின்னம், விவசாய சின்னம், விவசாய சின்னம். மாற்றத்திற்கான சின்னம் விவசாய சின்னம். நாம் தமிழர் கட்சியின் சின்னம் விவசாய சின்னம். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் சின்னம் விவசாய சின்னம். உண்மையாகவே உங்கள் குழந்தைகள் நல்ல சமூகத்தில் இருக்க வேண்டும். சாராய கடையை மூட வேண்டும். போதைகள் இல்லா தமிழ்நாடு வேண்டும். சாராயம் இல்லா தமிழ்நாடு வேண்டும் என்று நினைப்பீர்கள் என்றால் இந்த சாராய வியாபாரிகளான திமுக அதிமுக காரர்களை விடுத்து விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்கள். சரிங்களா? இந்த முறை சிந்தித்து வாக்கு செலுத்துங்கள் மக்களே. தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்ற வேண்டுமா? உங்களுக்கு மாற்ற வேண்டுமா? புதுக்கோட்டையின் தலையெழுத்தை மாற்ற வேண்டுமா? சிந்தித்து செயல்படுங்கள். இங்கதான் அண்ணா முத்துராஜா அண்ணா சிலையிட்ட இருந்து பேசிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்லி ஓட்டு கேட்பாரு? நான் வந்தா நல்லது பண்ணுவேன், நான் வந்தா நல்லது பண்ணுவேன்னு சொன்னாரு. 5 வருஷம் வந்திருந்தாரு. என்ன நல்லது பண்ணாரு? 5 வருஷம் வந்திருந்தாரு இல்லையா? என்ன நல்லது பண்ணாரு? அதனால இந்த முறை சிந்தித்து வாக்கு செலுத்துங்க. விவசாய சின்னம் வாக்கு பெட்டியில முதல் இடத்தில் இருக்கும். மீண்டும் ஒரு முறை திமுக வந்தா நாடும் தாங்காது, இந்த வீடும் தாங்காது, புதுக்கோட்டையும் தாங்காது. மீண்டும் சாராய கிளை தான் திறப்பார்கள். சரிங்களா? சாராய வியாபாரிகள் திராவிடர்கள், சாராய வியாபாரிகளான திராவிடர்கள் மீண்டும் ஒரு முறை இங்கு சாராய கிளையை தான் திறப்பார்கள். மணல் கொள்ளை போகும். புதுக்கோட்டையில் கல்பாறை வைத்து அனைத்து வளங்களும் கொள்ளை போகும். அமைச்சர் ரகுபதி அவர்களாலும் எம்எல்ஏ முத்துராஜா அவர்களாலும் புதுக்கோட்டையில் உள்ள அனைத்து வளங்களும் காலியாயிடுச்சு. அனைத்து வளங்களும் காலியாயிடுச்சு. மீண்டும் ஒரு முறை அவருக்கு வாக்கு செலுத்தினால் நம் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாகும். அதனால் இந்த முறை சிந்தித்து வாக்கு செலுத்துங்கள். விவசாய சின்னம் விவசாய சின்னம். மறக்காதீங்க. பெண்கள், குறிப்பாக பெண்கள், நீங்கள் அரசியல் பேசணும், அரசியலை முன்னெடுக்கணும். சரிங்களா? விவசாய சின்னம். புதுக்கோட்டையின் முதல் பெண் வேட்பாளர், புதுக்கோட்டையின் முதல் பெண் வேட்பாளர்கள் நான் உங்களுடன் உரிமையுடன் கேட்கிறேன். விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. நீங்க பார்த்திருப்பீங்க எத்தனையோ கட்சி இந்த ஊர்வலம் போனுச்சு. ஆனா இது ஒண்ணுதான் உதாரணம். உங்களுக்கு இது ஒண்ணுதான் உதாரணம். எத்தனையோ கட்சிகள் இங்க ஊர்வலம் போனுச்சு. ரோட்டை அடைச்சாங்களா இல்லையா? ரோட்டை அடைச்சிட்டு தான் போனாங்க. ஆரன் கொடுத்துட்டு தான் போனாங்க. சத்தம் எழுப்பிட்டு தான் போனாங்க. மோனை அடிச்சுட்டு தான் போனாங்க. நாங்க ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் வரிசையில போனோம். நீங்க பார்த்திருப்பீங்க இந்த புதுக்கோட்டையில நாம் தமிழர் கட்சி ஒண்ணு மட்டும்தான் வரிசையில போனுச்சு. ஆரன் கொடுக்கல, யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணல, போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் செய்யல. நீங்க பார்த்திருப்பீங்க தாவேகா போனுச்சு, தாவிகா போனுச்சு, எல்லாமே போனுச்சு, திமுக போனுச்சு, அதிமுக போனுச்சு. அனைத்து கட்சிகளும் இங்கு சென்றார்கள். எல்லோரும் பொதுமக்களுக்கு இடையூறு செய்து கொண்டுதான் சென்றார்கள். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அழகாக ஒரு பிடி சாரங்க ஸ்கூல்ல இவ்வளவு வரிசை படுத்தினா கூட அப்படி ஒரு வரிசை நீங்க பார்த்துக்க முடியாது. வரிசையில சென்று மிக நேர்த்தியாக வாக்கு கேட்ட
ஒரே கட்சி இந்த கட்சி தான். இது ஒண்ணுதான் எங்களுடைய ஆட்சிக்கு உதாரணம். இது ஒண்ணுதான் எங்களுடைய ஆட்சிக்கு உதாரணம். அதனால் சிந்தித்து வாக்கு செலுத்துங்கள். பெருமக்களே, இந்த முறை தவறவிட்டால் வேறு எந்த முறையும் உங்களுக்கு கிடைக்காது நல்ல ஆட்சி. சரிங்களா? இந்த முறை தவறவிட்டால் எந்த முறையும் கிடைக்காது. மீண்டும் சாராயம் விற்கும் திமுகவா, இல்லை கொள்கை அரசியல் பேசும் நாம் தமிழர் கட்சியா? சாராயம் விற்கும் திமுகவா, கொள்கை அரசியல் பேசும் நாம் தமிழர் கட்சியா? மீண்டும் சாராய கடை நடத்தும் திமுகவா, கொள்கை அரசியல் பேசும் நாம் தமிழர் கட்சியா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. சரிங்களா? இனிமே பொதுமக்கள் உங்கள் கையில தான் இருக்கு. நல்லதும் கெட்டதும் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது பொதுமக்கள் உங்களுடைய கட்சி தான் இருக்கு. உங்களுடைய கையில் உள்ள அந்த வாக்கிற்கு வலிமை அதிகம். உங்க கையில் உள்ள அந்த வாக்கிற்கு வலிமை அதிகம். சரிங்களா? இந்த முறை சிந்தித்து வாக்கு செலுத்துங்க. விவசாயி சின்னம் மீண்டும் ஒரு முறை இந்த தவறு செய்ய வேண்டாம். சரிங்களா? சிங்க குகையில் திராவிட நரிக்கிடம் கொடுத்தும் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். சிங்க குகையில் திராவிட நரிக்கிடம் கொடுத்தும் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வால் எழுந்தமிழ் அரசு புதுக்கோட்டையில் போர் தொடங்கிற்று கொட்டடாம் அரசு. பொங்கும் உணர்வால் எழுந்தமிழ் அரசு புதுக்கோட்டையில் போர் தொடங்கிற்று கொட்டடாம் அரசு. நறுக்குவோம் பகையேர் விடுதலை புலிகள் பெருங்கூட்டம். நாம் தமிழர் என்று முனசொலிவாய். நறுக்குவோம் பகையேர் விடுதலை புலிகள் பெருங்கூட்டம். நாம் தமிழர் என்று முரசொலிவாய். குறுக்கிலே வந்திட்ட அயலார் ஆட்சி கூண்டோடு ஒளியட்டும் கொட்டடாம் அரசு. தாய் தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தாய் தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தாய் தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. வெற்றிவேல், 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 வெற்றிவேல்.